அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. ட்ரம்ப் நிறைவேற்றவுள்ள வரி சீர்திருத்த மசோதா நாட்டுக்கு பெரும் சுமையாக அமையும் என்றும் அது மட்டும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிவிட்டால் தான் புதிய கட்சி தொடங்குவது உறுதி என்றும் மஸ்க் கூறியுள்ளார். ட்ரம்பின் முடிவுகளால் பாதிக்கப்பட்ட அமெரிக்கர்களை காப்பாற்றும் வகையில் அந்த கட்சி இருக்கும் என எக்ஸ் தள பதிவில் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் மஸ்கை ட்ரம்பும் கடுமையாக சாடியுள்ளார். அரசு மானியத்தை தான் வாரி வழங்கியிருக்காவிட்டால் மஸ்க் தன் நிறுவனங்களை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். அவரால் எந்த ராக்கெட்டையும் செயற்கைக்கோளையும் அனுப்பியிருக்க முடியாது, எந்த காரையும் தயாரித்திருக்க முடியாது எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்ப் விரும்பினால் தனது நிறுவனங்களுக்கான அரசு மானியங்களை நிறுத்திக் கொள்ளட்டும் என்று இதற்கு மஸ்க் பதிலளித்துள்ளார். ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த மஸ்க் கடந்த மாதம் அவரை கடுமையாக விமர்சித்துவிட்டு பிரிந்தார். தற்போது மீண்டும் இருவரிடையே வார்த்தை மோதல்கள் வெடித்துள்ளன.